அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, மகேந்திராவில் நோவோ 655ங்க 65 HP டிராக்டரோட கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டே இருந்தாருங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாங்க. ஏடிடிசி ஆட்டோ டெப்த் அண்ட் டிராஃப்ட் கண்ட்ரோல் வந்து எப்படி செட் பண்ணணும், டிராக்டரில் வந்து என்ன ஆர்பிஎம்மில் ஓட்டுறாங்க, என்ன கீரில் ஓட்டுறாங்க, எவ்வளோ டீசல் போகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபீல்டு ஓட்டிகிட்டு இருக்கிற ஃபீல்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுங்க. ஒரு சில இடத்துல தான் உழவு வருது, ஒரு சில இடத்துல உழவு வரமாட்டேங்குதுங்க. இறங்கி ஃபீல்டு வந்து ட்ரையாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உழவு பார்த்திங்கன்னா இறங்கி வர மாட்டேங்குதுங்க. செம்மண் பூமியில் தரையில் தான் ஓடிட்டு இருக்குதுங்க. 4 wheel டிரைவில் மீடியம் ஃபஸ்ட் கியரில் 1200 இன்ஜின் ஆர்பிஎம்மில் ஓடிட்டு இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இன்ஜின் பவரில் பார்த்தீங்கன்னா ஈகோ, நார்மல், பவர்னு சொல்லிட்டு அதில் வந்து நார்மல் மோடில் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது 60 HP 5 HP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப் ஆகும் ஒவ்வொரு மோடு சேஞ்ச் பண்ணுறப்போ. 60 HPயில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. கலப்பையில் பார்த்தீங்கன்னா மேல் ஹோல்ஸுங்க, டாப்லிங் பெட்டில் பார்த்தீங்கன்னா கீழ் ஹோல்ஸுங்க. இந்த சிஆர்டி டிராக்டர் மாற்றினதில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு வந்து மாற்றிட்டாங்க, ஹைட்ராலிக் செட்டு வந்து மாற்றிட்டாங்க. மகா லிஃப்ட் ஹைட்ராலிக்ஸ்னு சொல்லிட்டு இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அதிகம் பண்ணி சென்சிங் பெட்டோட டைப் எல்லாமே மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பெட்டு வேறு மாதிரி இருக்கும், இப்போ வர பெட்டு வந்து வேறு மாதிரி இருக்குதுங்க. டாப்லிங் பெட்டுங்க. அந்த பெட்டெல்லாம் ஸ்ட்ரக்சரெல்லாம் மாற்றி பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. சென்சிங் வந்து நல்லாவே வேலை செய்யுதுங்க. பொசிஷன் லிவரை ஃபுல்லாக இறக்கி விட்டு டிராஃப்ட் லிவரை லைட்டாக மேலே இழுத்து வச்சாவே போதுங்க. சென்சிங் வந்து நல்லா வேலை செய்யுது. இதில் என்ன டிராக்டரில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, டயர் சைஸ் மட்டும் 65 HPக்கு உண்டான டயர் கொடுக்கலீங்க. 65 HP மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா 11 சைஸ் டயர் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட்டில், பின்னாடி 16.9க்கு 30 கொடுத்துருப்பாங்க. இதில் 16.9க்கு 28. அது ஒரு மைனஸுங்க. லைட்டாக பவர் இன்ஜின் வந்து ட்ராப் இல்லை, இன்ஜின் பவரில் வந்து எந்த விதமான ஒரு ட்ராப்புமே இல்லைங்க. டயர் சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்லிப்பாகி போகுதுங்க வண்டி. சென்சிங் எல்லாமே ஓகே, சூப்பராக வேலை செய்யுது, அதிலலாம் எந்த இஷ்யூஸும் இல்லைங்க. அந்த டயர் ஸ்லிப் மட்டும் இருக்குதுங்க. அது ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் மகேந்திரா சைடில் கொடுத்தா நல்லா இருக்குங்க. இதில் இன்ஜின்னு பார்த்தாங்க 3700 cc இருக்கக்கூடிய மகேந்திராவோட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய டிராக்டரில் 3500 கொடுத்துருப்பாங்க, இதில் 3700 இன்ஜினுங்க. 4 cylinder இன்ஜின் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹரிமுருகால போட்டதுங்க. பொலிரோ பம்பரு, டாப்பு, அண்டர் கார்டு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க் எல்லாமே அங்கே போட்டது தாங்க. கலப்பை வந்து 27 inch ஹைட் இருக்கிற கலப்பைங்க, நல்லா வெயிட்டு சாஃப்ட் கலப்பைங்க. லோடபோல் டைப் கலப்பைங்க. போல்ட் வந்து இப்போ எல்லாம் கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 1/2 inch போல்ட் போடாமல் 5/16 போல்ட் 3/4 inch போல்ட் வந்து இப்போ லோடு போல்ட் வந்து போடுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஏரியாவில். 5 கலப்பைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய டைப் கலப்பைங்க, அதனால் 1/2 inch போல்ட்டு போட்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3/4 inch போல்ட்டு போட்டிருக்காங்க. கலப்பை வச்சுக்கிறீங்களே பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க. டிராக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 1100 மணி நேரத்துக்கு மேலே ஓடிடுச்சுங்க. அந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்குறீங்க. மகேந்திராவில் இந்த லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா பழைய மகேந்திராவோட இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட வைப்ரேஷன் கம்மியாகிடுச்சுங்க. இன்ஜினோட சவுண்டு டோட்டலாக கம்மியாகிடுச்சுங்க. பழைய மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா சவுண்டு அதிகமாக ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. டோட்டலாக அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இன்ஜினோட ரீஃபைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரீஃபைன் பண்ணிக்கிறாங்க. சவுண்ட் இல்லை, வைப்ரேஷன் இல்லை, அவ்வளோ இருக்குதுங்க. பவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லா வகையிலையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க.
பவர் ஓனில் இந்த மாதிரி ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 1.25 1.5 மணி நேரத்தில் வந்து கவர் ஆயிடுதுங்க. 5 கலப்பை ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா. டீசல்னு பார்த்தாங்க 1 மணி நேரத்துக்கு 5 to 6 லிட்டர் வந்து போதுங்களாமா. கொழுவு லேசாக இறக்கி கட்டணுங்க. நீங்கள் வந்து கலப்பை வந்து சென்சிங் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, கொழுவு வந்து எந்த அளவுக்கு கீழே வாட்டமாக இருக்குதோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சென்சிங் நல்லா வேலை செய்யுங்க. 3 இன்ச்சு 4 இன்ச்சு வாட்டத்தில் பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி கட்டுவாங்க. அப்படி இறக்கி கட்டுறப்ப சென்சிங் லிவரை மேலே ஏற்றி வைக்கணும். கொழுவு தேஞ்சு ஏடுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்சிங் லிவரை ஃபுல்லாக இறக்கி விட்டிங்கன்னா போதும். மேலே எடுத்து வச்சிங்கன்னா டெப்த்து வராது. கலப்பை ஓட்டுறதுல இது ஒரு ட்ரிக்ஸுங்க. இதே டிராக்டரில் அந்த 65 HP மற்ற பிராண்டில் கொடுக்குற டயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லைட் ஸ்லிப்பேஜ் வந்து உங்களுக்கு அரெஸ்ட் ஆகுங்க. இன்னுமே ஸ்லிப் இல்லாமல் போகும் டிராக்டர். இன்ஜினோட பவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. இதில் ஹைட்ராலிக்ஸில் எல்லாமே அந்த லிஃப்ட் ராட் அட்ஜஸ்ட்மெண்ட் டபுள் சைடு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 2-way DC வந்துருங்க. அதாவது வந்து டிஸ்க்கு ஹைட்ராலிக் ஃப்ளோ இதெல்லாம் மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி 2-way DC எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஃபீல்டுன்னு பார்த்தாங்க, இது வந்து கம்பு சணல் பயிரெல்லாம் விதைச்சி ஓட்டி போட்ட ஃபீல்டுங்க. ரொட்டாவேட்டரில் ஓட்டி போட்டிருக்குறாங்க. நல்லா ட்ரை ஆகி கிடக்குது. அந்த மாதிரி ஃபீல்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிட்டு இருக்குதுங்க. சென்சிங் இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுதுங்க. அந்த சென்சிங் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ரொம்ப சக்குன்னு அடிக்காமல் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க. ஹைட்ராலிக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வர இந்த மகா லிஃப்ட் ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குதுங்க. மகேந்திராவில் உங்களுக்கு என்ன டிராக்டர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய இந்த நோவோ சீரிஸ் டிராக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுக்குறாங்க. பவர் வந்து நல்லா இருக்குது. லேட்டஸ்ட்டாக வரது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சேனலில் பார்த்தீங்கன்னா 75ஓட பனானா ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து GS ரொட்டாவேட்டரில் போட்டிருப்போம். அது பார்த்தீங்கன்னா வீடியோ செக் பண்ணி பாருங்கள், சேனல் இருக்குது. இந்த டிராக்டரோட ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்குதுங்க. இந்த டிராக்டரில் கியர் பாக்ஸ்ன்னு பார்த்தா 20 ஃபார்வேர்டு 20 ரிவர்ஸுங்க. சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. க்ரீப்பரில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடு வருங்க. லோ கியரில் 5 ஸ்பீடு, மீடியம் கியரில் 5 ஸ்பீடு, ஹை கியரில் 5 ஸ்பீடுங்க, க்ரீப்பரில் 5 ஸ்பீடுங்க. மொத்தம் 20 ஃபார்வேர்டுங்க, 20 ரிவர்ஸ். சட்டில் ஷிஃப்ட்டோட வருதுங்க. PTOவில் பார்த்தீங்கன்னா 540 எக்கனாமி அந்த மாதிரி ஆப்ஷனோட வருதுங்க. டிராக்டர் பார்த்தீங்கன்னா 540 ரிவர்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த டிராக்டரில். ஆக்சில் எல்லாமே ஹெவி டியூட்டிங்க இந்த டிராக்டரில். நல்லாவே அப்டேட் பண்ணிக்கிறாங்க. க்ரௌண்ட் ஆம்பிங் சவுண்டு எதுவுமே இல்லைங்க.
எவ்வளோ நேரம் ஆப்ரேட் பண்ணாலும் சடவே இருக்காதுங்க. கலப்பையெல்லாம் கல்டிவேட்டர் யூஸ்க்கெல்லாம் போயிட்டா டிராக்டர் ஓட்டுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. லேட்டஸ்ட்டாக வந்து இந்த நோவோ சீரீஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்சிலை வந்து மாற்றிட்டாங்க. ஆக்சிலை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட் ஆக்சில், கியர் பாக்ஸில் இதில் எல்லாத்துலேயுமே அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பழைய நோவாக்கு வந்ததை விட இதில் வந்த ஆக்சில் வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.